அமெரிக்க அதிபர் டிரம்ப் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்காததற்கு காரணம் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. அமெரிக்காவின் 47வது பிரதமராக டிரம்ப் பதவியேற்றுள்ளார். இந்த விழாவுக்கு உலக நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்புகள் விடுக்கப்பட்ட நிலையில் டிரம்புடன் நெருக்கமாக இருந்த பிரதமர் மோடி பங்கேற்காதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. 2019ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தல் சமயத்தில் டிரம்பிற்கு ஆதரவாக ஹவுடி மோடி நிகழ்ச்சியும் மற்றும் 2020இல் இந்திய மண்ணில் நமஸ்தே டிரம்ப் போன்ற நிகழ்ச்சிகள் இருவரின் உறவுக்கான அடையாளமாக இருந்தது. அப்படி இருக்க டிரம்ப் பதவியேற்பில் பிரதமர் மோடி நேரடியாக செல்லாமல் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை அனுப்பியது ஏன் என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. டிரம்ப் பதவியேற்பு விழாவிற்கு அரசு சார்பில் தான் அழைப்பு வந்ததாகவும் தனிப்பட்ட முறையில் பிரதமர் மோடியை டிரம்ப் அழைக்கவில்லை எனவும் சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் வழக்கமான நடைமுறை போன்றுதான் டிரம்ப் பதவியேற்பு விழாவிலும் பின்பற்றப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கைப்படி அரசு சார்பில் முக்கிய அமைச்சர்கள் தான் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு நைஜீரியா அதிபர் பதவியேற்பு விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும், மாலத்தீவு அதிபர் பதவியேற்பு விழாவில் அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும், சமீபத்தில் இலங்கை அதிபர் பதவியேற்பு விழாவில் அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றதை உதாரணமாக கூறப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜெய்சங்கர் மோடி கொடுத்ததாக ஒரு கடிதத்தை டிரம்பிடம் வழங்கியதாக கூறப்படுகிறது. அதேபோல் பதவியேற்பு நிகழ்ச்சியில் ஜெய்சங்கருக்கு முன்வரிசை இருக்கை ஒதுக்கப்பட்டிருப்பது கவனம் பெற்றுள்ளது. இந்த நிலையில் அதிபராக பொறுப்பேற்றிருக்கும் டிரம்புக்கு பிரதமர் மோடி சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதில் என் நண்பன் டிரம்புக்கு வாழ்த்துக்கள். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பலனளிக்கும் வகையிலும் உலகிற்கு சிறந்ததொரு உதாரணத்தை உருவாக்க நெருக்கமாக இணைந்து பணியாற்ற ஆவலாக உள்ளேன் என்றும் உங்களின் பதவிக்காலம் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள் எனவும் மோடி தெரிவித்துள்ளார்.